ஹலோ மக்களே, சிவா எலி செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. நம்ம செல்வன் ஆகி அரேஞ்ச் பண்ண பூஜை அவங்களுக்கு ஆப்பு வைக்கிற மாதிரியே நடக்குதுன்னே சொல்லலாம். அந்த சாமியாரோ என்ன இவங்க தான் உதய பெருமாளோட மூத்த வாரிசா இல்லைன்னா வேற யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது செல்வனாகி அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம இந்திராணி செம மாசா வந்து சிவா ஆயிலேயே அந்த இடத்துல உட்கார வைக்கிறாங்க. நம்ம சிவா பண்ணும்போது அந்த ஹோமம் சிறப்பாக நடக்குது. இதெல்லாம் பார்த்து டென்ஷனான கபிலனும் ஒரு கட்டத்தில் சண்டை போட ஆரம்பிக்கும் போது நம்ம இந்திராணி எல்லா கோபத்தை வச்சு கபிலனை சரியா வெளுத்தெடுக்கிறாங்கன்னே சொல்லலாம். நம்ம சிவாவும் கடவுளே நம்மள மூத்த வாரிசுன்னு சொல்லிட்டாங்கன்னு நம்ம ஆயிலேயே அப்படியே ஹக் பண்றாங்க. வீடியோக்குள்ள போறபடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். ரித்திகாவும் இந்த பூஜையில கண்டிப்பா இந்த ஆயிலி கலந்துக்கவே கூடாது. அதற்காக நம்ம ஆயிலிக்கு வாங்கி வச்சிருக்க அந்த ரெட் கலர் சாரி அப்படியே கிழிச்சிடுறாங்க. இதை கொஞ்சம் கூட நம்ம ஆயிலி எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. அப்படியே ரித்திகாவும் செல்வநாயிட்ட பேசாம இந்த சாரியை நீங்களே கொண்டு கொடுத்துருங்க அத்தா அப்படி சொல்லும்போது செல்வநாயும் நம்ம அயலிக்கு அந்த சாரியை எடுத்துட்டு வராங்க. அதே சமயத்துல நம்ம இந்திராணியும் இன்னும் அயலி இப்படியே நின்றுட்டு இருக்க, போய் கிளம்ப வேண்டியதானே அப்படி சொல்லும்போது நம்ம அயலி சிவாவும் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. சிவா ஒரு கட்டத்துல ரெடி ஆகிட்டு இருக்கும்போது நம்ம செல்வநாயும் அந்த இடத்துல வந்து அயலி இந்த சாரியை உடுத்துட்டு தான் பூஜையை அட்டன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அப்படி சொல்லும்போது நம்ம அயலி அப்படியே குழம்பி போயிடுறாங்க. இவங்க எல்லாம் இப்படி சொல்லக்கூடிய ஆளே இல்லையே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே இந்த பூஜையில நம்ம இருக்கவே கூடாதுன்னு சொன்னாங்க, இப்போ என்ன மாறுதலா பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம செல்வநாயும் சீக்கிரத்துல வந்துடு, பூஜை வேற சீக்கிரமா ஸ்டார்ட் ஆக போகுது, அது மட்டும் இல்லாம இந்த பூஜையில இந்த கலர் சாரி தான் உடுத்துட்டு நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அப்படியே அவங்க போன உடனே நம்ம அயலிக்கு சந்தேகமா இருக்குது. இவங்க எல்லாம் இப்படி வந்து சொல்றாங்களே, ஒரு சமயம் இந்த சாரியில ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அயலிக்கு அந்த சாரி கிழிஞ்சிருக்க விஷயம் தெரிஞ்சிடுது. அதே சமயத்துல நம்ம சிவாவும் பக்கவா ரெடி ஆயிட்டு அயலியை பார்த்து நீ இன்னும் கிளம்பலையே அப்படி கேட்கும்போது அயலியும் நான் எப்படி கிளம்புறதுக்கு, இங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாரியை காட்டுறாங்க. சிவாவும் அதான் அப்பவே யோசிச்சேன், என்னடா இந்த சித்தி இப்படிலாம் பேசக்கூடிய ஆளே இல்லையே, இவ்வளவு மெதுவாட்டு சாதுவா பேசிட்டு போனாங்களே, அதுவும் அக்கறையோட பேசினாங்களேன்னு யோசிச்சேன். அப்பவே புரிஞ்சுக்க வேண்டியதுதான், இவங்க ஏதோ ஒரு சூழ்ச்சி பண்ணிருக்காங்க. சரி விடையிலே எப்படியும் பூஜை கொஞ்ச நேரம் ஆகும்ல ஸ்டார்ட் ஆகுறதுக்கு, அதுக்கு முன்னாடி இந்த சாரி நான் சரி செய்திடலாம் அப்படின்னு சிவா ஒரு ஐடியாவை போட்டு நம்ம அயலிக்கு ஒரு சாரி ரெடி பண்ணிடுறாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்துல இன்னொரு பக்கம் ரித்திகா பயங்கரமா சந்தோஷத்துல இருக்காங்க. கண்டிப்பா இந்த அயலி இந்த பூஜையில வர முடியாது, அந்த இந்திராணி அன்னிக்கிட்ட என்னதான் சொன்னாலும் புரிஞ்சிக்காம அவளுக்கும் இந்த குடும்பத்துல ஒரு மரியாதை கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு அவ என்ன பண்ண போறா, கண்டிப்பா இந்த பூஜை சமயத்துல கரெக்டாட்டு அந்த சாரியே எதுவுமே அவளுக்கு பண்ண முடியாது, இந்த பூஜையில அட்டன் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ரித்திகா ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அதே சமயத்துல சாமியாரும் எல்லா பூஜைக்கான வேலைகள் எல்லாம் கரெக்டா நடந்துட்டு இருக்கா அப்படின்னு பாக்குறாங்க. சரி நம்ம உதய பெருமாட மூத்த மகனையும் மருமகளையும் இந்த இடத்துல கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம கபிலனும் ரித்திகாவையும் செல்வனாகி வர வைக்கிறாங்க. கபிலா நீ போய் உட்காந்து இந்த பூஜையை சிறப்பா நடத்த அப்படின்னு சொல்லும்போது சாமியாரும் சரி இதை தொடங்குவோன்னு சொல்லிட்டு அதுக்கான வேலைகளை ஈடுபடுறாங்க. நம்ம இந்திராணி சைட்ல பார்க்கும்போது சிவா அயலிய காணல. இந்திராணி அப்படி குழப்பத்துல எங்க சிவா அயலி யாருமே இல்லையே, எங்க போயிருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது செல்வனாயி அவங்க எங்கேயாவது ரெடி ஆயிட்டு இருப்பாங்க, அது எதுக்கு நீ கேட்டுட்டு இருக்க, அவங்க ரெடி ஆன உடனே வர போறாங்க, அதுவும் இந்த பூஜையில அவங்களுக்கு கலந்துக்காண்டான்னு இருக்க மாட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி செல்வனாயி சொல்லும்போது இந்திராணியே இல்ல சிவா அயலி கண்டிப்பா இந்த பூஜையில இருக்கணுமே அப்படி சொல்லிட்டு அவங்கள எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. செல்வனாயே எப்படியாவது இந்த அயலி இந்த பூஜைக்கு வர போறதில்லை, இந்த இந்திராணி கடைசி வரைக்கும் நம்பிட்டு இருக்கட்டு, அவளுக்கு தான் சாரி சரியா இல்லையே, அந்த சாரி உடுத்துட்டு தானே இந்த பூஜையில வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு செல்வனாகிய மனசுல சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அந்த சாமியாரும் கபிலன் கிட்ட சரி ஹோமம் எல்லாம் சரியாட்டு வளர்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம கபிலன் கிட்ட ஒரு கற்பூரத்தையும் தீயெல்லாம் கொடுத்து சரியா எரியுதான்னு பார்க்க சொல்றாங்க. கபிலனும் அதுல வேள்வி வளர்க்கும் போது கரெக்டாட்டு வர மாட்டேங்குது, எரியவும் மாட்டேங்குது. இதை பார்த்து அந்த சாமியாரும் குழம்பி போய் நிற்கும் போது செல்வனாயும் கபிலன் கிட்ட டே கபிலா என்ன எல்லாம் கரெக்டா தானே ஊத்துன, அது ஏன் ஒழுங்கா எரிய மாட்டேங்குது அப்படி கேட்கும்போது கபிலனும் எல்லாமே கரெக்டா தாமா ஊத்துனேன், ஏன் தான் எரிய மாட்டேங்குன்னு புரியலையே அப்படி சொல்லும்போது ரித்திகாவும் குழம்பி போய் நிற்கிறாங்க. சாமியாரும் சரி இப்ப என்ன செய்யறதுன்னு சொல்லும்போது சரி கொஞ்சம் கூட ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படிங்கும்போது நம்ம கபிலன் மறுபடியும் அந்த எண்ணெயெல்லாம் ஊற்றி கரெக்டாட்டு எரிய வைக்க பார்க்குறாங்க. ஆனால் அந்த தீ எரிய மாட்டேங்குது. அப்படியே குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே குழம்பி போய் நிற்கும் போது சாமியாரும் அவங்கள்ட்ட சரி உதய பெருமாளோட மூத்த வாரிசு இவங்க தானே அப்படின்னு கேட்கும்போது நம்ம செல்வனாகியும் ஆமா இவன் தான் வந்து வாரிசு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ரித்திகாக்கு கொஞ்சம் குழப்பாயிடுது, இந்திராணிக்கே புரிய ஆரம்பிக்குது. இந்திராணி அந்த இடத்துல யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க, இது மூத்த வாரிசை வச்சு பண்ண வேண்டிய பூஜை ஆச்சே, இப்ப என்ன செய்யறது அப்படின்னு சொல்லும்போது சிவா எலிய நம்ம இந்திராணி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க.
கரெக்டாட்டு செல்வனாகியும் இது போற போக்க பார்த்தா இந்த இந்திராணி ஏதோ ஒரு பிளான் பண்ணி சிவாவை இந்த இடத்துல உட்கார வச்சிருவா போல, எப்பவுமே நம்ம சம்மதிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு செல்வனாகி உறுதியா இருக்காங்க. அந்த சமயத்துல கரெக்டா செம மாசம் நம்ம சிவாவும் அயலியும் என்டர் ஆகுறாங்க. இதை கொஞ்சம் கூட ரித்திகா செல்வனாகி எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. நம்ம இந்திராணியும் சிவாவும் அயலியும் நீங்க எங்க போயிருந்தீங்க, உங்களை தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அப்படி சொல்லும்போது அயலியும் சொல்லி சமாளிச்சிடுறாங்க. அதே சமயத்துல நம்ம இந்திராணியும் சரி சிவா நீ எதுக்கும் இந்த பூஜையில வந்து உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது சாமியார் இவங்க யாரு அப்படின்னு விசாரிக்கும் போது இந்திராணியும் இவங்களும் இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. செல்வனாகி நம்ம இந்திராணி கிட்ட என்ன இந்திராணி செய்துட்டு இருக்க, அது எப்படி இவங்க குடும்பத்துல ஒரு ஆள் ஆக முடியும், அவங்க என்னைக்கு இந்த வீட்டுக்குள்ள வந்தாங்களோ அன்னையிலேருந்து தான் பிரச்சனை மேல பிரச்சனையா நடந்துட்டு இருக்கு, அப்படி இருக்கும்போது இவங்களை எதுக்கு இந்த பூஜையில உட்கார வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு செல்வனாகி பயங்கரமா கோபப்பட ஆரம்பிக்கிறாங்க. இந்திராணியும் கொஞ்சம் அமைதியா இருங்க சித்தி, நான் தான் சொல்றேன்ல, நான் சொல்றதுல ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம செல்வனாகி ரித்திகா எல்லாருமே சேர்ந்து எதிர்த்து நிற்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம இந்திராணி விடுற மாதிரி இல்லை, இந்த பூஜையை கண்டிப்பா சிவா அயலி சேர்ந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. கபிலனும் ஒரு கட்டத்தில் பயங்கரமா கோபத்தில் இருக்காங்க. நம்ம சிவாவும் அயலியும் சேர்ந்து அந்த பூஜையை நடத்துறதுக்கு ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த சாமியாரும் அந்த மாதிரி இதுல வேள்வி வளர்க்கணும்னு சொல்லிட்டு கற்பூரத்தை எல்லாம் கொடுக்கும்போது கரெக்டா நம்ம சிவாவும் அயலியும் சேர்ந்து அதை ஏற்றும் போது கரெக்டா அந்த ஹோமத்துல தீயெல்லாம் எரிய ஆரம்பிக்குது. இதை கொஞ்சம் கூட யாருமே எதிர்பார்த்திருக்க முடியாது. செல்வனாகி கபிலன் எல்லாருமே அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்னடா நம்ம பண்ணும்போது எதுவுமே நடக்கல, அதுவும் சிவா தான் இந்த பெருமாளோட மூத்த வாரிசு அப்படிங்கிறது நிரூபிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். அதெல்லாம் பார்த்துட்டு இருந்த குடும்பத்தில் உள்ளவங்க அதிர்ச்சியாகி இப்போ என்ன செய்யறது, இந்த சிவாவை எப்படி பண்ணும்போது மட்டும் எரியுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக் ஆகிட்டு இருக்காங்க. ரித்திகாவும் புரிய ஆரம்பிக்குது, ஒரு சமயம் கண்டிப்பாக இந்த சிவா தான் மூத்த வாரிசாக இருக்குமா அப்படின்னு ஒரு குழப்பத்தில் இருக்காங்க. கபிலனும் ஒரு கட்டத்தில் பயங்கர கோபத்தில் இருக்கும்போது இந்திராணியும் கபிலன் கிட்ட வந்து கபிலா எதுக்கு நீ இப்போ தேவையில்லாமல் டென்ஷன் ஆகிட்டு இருக்க, நமக்கு எப்படி இருந்தாலும் சித்தப்பா வெளியில் வரணும், சித்தப்பாவுக்கு எந்த பிரச்சனையும் ஆகக்கூடாது, அதற்காக தானே இந்த பூஜையை நம்ம பண்றோம், யாரு பண்ணா என்ன, அது நல்லபடியா நடந்து முடிஞ்சிச்சுல, அதுதான் முக்கியம் அப்படி சொல்லும்போது செல்வனாகியும் எப்படியாவது இந்த சிவாவை இனிமே இந்த வீட்டிலேயே இருக்க விடக்கூடாது, கண்டிப்பா விரட்டி அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி செல்வனாகி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா சிவாவுக்கு பயங்கரமா சந்தோஷமா இருக்கு. நம்ம நினைச்ச மாதிரி எல்லாமே நடந்துட்டு அந்த கடவுளே வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டாங்க, கண்டிப்பா அப்பாவோட வாரிசு நான் தான் அப்படிங்கிறது நிரூபிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சிவாவுக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு. நம்ம ஆயிலையும் சிவா கிட்ட வந்து பார்த்தீங்களா நடந்ததெல்லாம், என்னைக்கா இருந்தாலும் உண்மை வெளிவந்து தான் ஆகும், இப்போதைக்கு குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருக்குமே ஓரளவு தெரிஞ்சிருக்கும் தானே அப்படின்னு நம்ம அயலி சொல்லும்போது சிவாவும் அயலி கிட்ட வந்து எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அயலி அப்படி சொல்லிட்டு அயலி ஹக் பண்றாங்க. இந்த கடவுளை நான் தான் இந்த குடும்பத்தோட வாரிசுன்னு சம்மதிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சிவா அயலிக்கிட்ட சொல்லி சந்தோஷப்படுறாங்க. சிவாவும் எப்படியாவது அப்பாவை அந்த தீர்ப்பு நல்லபடியாக வர மாதிரி நான் காப்பாற்றுவேன், அது மட்டும் இல்லாமல் உண்மையான குற்றவாளியை சீக்கிரத்தில் கண்டுபிடிச்சிருவேன்னு சொல்லிட்டு நம்ம சிவாவும் அயலி செம மாசாட்ட அதுக்கான வேலைகளை ஈடுபடுறாங்கன்னே சொல்லலாம்.